மறைந்திருந்தே பார்க்கும் மர்மம் என்ன அந்த படம் மிக அருமையான ஒரு படம். அதனால் அதில் 2 சீன் வாய்ப்பு கொடுக்கறதுக்கு கூப்பிட்டுருக்காரு இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனுக்கு. அந்த படம் ப்ரொமோஷனுக்கு கூப்பிடல, நடித்த படத்தில் இதுக்கு கூப்பிட்டுருக்காரு. அது நான் வந்தவொடனே கேட்டேன், இதில் நடித்தவங்க யாராவது வராங்களான்னு கேட்டேன். இல்லைங்கன்னு சொன்னார். அப்புறம் ஏன் எங்களை கூப்பிட்டுக்கிட்டு சம்பளம் கொடுத்தவங்களே வரல, அப்புறம் நாங்கள் சும்மா இருக்கிறவங்க என்ன யாரு நுங்குதுன்ற ஓடிடுவான், நோண்டி தினவு மாட்டிக்குவான். அது மாதிரி அந்த இடத்துல சுரேஷ் கர்நாடக் ஒன்று பேச, பிரவீன் காந்த் ஒன்று பேச, இவங்க பிரச்சனை பிரச்சனை வைக்கணும் இல்லை. அதுக்கு துராஜன் ஒன்று அழகாக சொன்னார், நமக்குள்ள குடும்பத்துக்குள் நடக்கும் பிரச்சனை. ஒன்று சொல்கிறேன் துராஜனை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இதே தான் தென்னிந்திய நடிகர் சங்கத்திலையும் கைதட்டு நகராஜிக்கிட்டுன்னு சொல்கிறேன் நான். இதே தான் தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் கூடவே பத்திரிக்கையாளர்களை வச்சுக்கிட்டே தான் பேசினாங்க. அப்பெல்லாம் ஏன் இந்த நியாயத்தை நீங்கள் சொல்ல வரல கேட்குறேன். எதுக்கு நான் அவங்கவுங்களுக்கு வழி வந்தால் தான் தெரியும். அவனை சும்மா இல்லை, அட்மினிஸ்ட்ரேஷன் தான் சும்மா இல்லை, எல்லாரும் அவங்கவுங்க வரணும், அப்போ தான் நியாயம் பேசுவோம். இது நம் குடும்பத்துக்குள் நடக்கும் தகராறு, எதுக்கு பத்திரிகையாளர்கள் வர வேண்டும், அப்புறம் எதுக்கு ப்ரெஸ் மீட் வைக்கிற, அப்போ மட்டும் பத்திரிகையாளர் வரணுமா? பத்திரிகையாளர் வேணும்னா வரணும், இல்லைன்னா வேணாமா? ஏன்னா தாழ்த்தப்பட்டோம் நான் பத்திரிகையாளன். அந்த துணிச்சல் தான் ஆளாளுக்கு அவன் என்னன்னு பேசிக்கிட்டு அப்புறம் கம்முன்னு இருக்காங்க. இதெல்லாம் நான் எதுக்காக சொல்கிறேன்னா கோதையாக பேசலை. எல்லார்கிட்டையுமே இப்போ மீடியா அப்படி ஆயிடுச்சு. நீங்கள் இவ்வளோ பெரிய கேமராலாம் தேவையில்லை, இவ்வளோட வச்சுட்டு எடுத்து விட்றான், மொத்த கதையும் விட்டுறான். எங்கேயோ பொள்ளாச்சியில் கட்டாங்களா எங்கே கட்டாங்கன்னே தெரியல, போட்டுக்கிட்டே இருக்கணும். அதை யாரும் பார்க்காதீங்கன்னு சொல்கிறாங்க, அதை பார்க்காம வேற எதை பார்ப்பான். என்ன இருக்கு இப்போ நான் பஸ்ஸில் பார்த்தோம்னா 110 பேசஞ்சர்ஸில் 100 பேர் அதை அப்படியே பார்த்துக்கிட்டே போகிறோம். 2 பேர் தான் கரெக்டாக பார்க்கல, ஒன்று டிரைவர் ஒன்று கண்டக்டர், அவ்வளோதான். ஏன் நான் சொல்கிறேன்னா பத்திரிக்கையாளர்களாம் நமக்கு தேவையானவர்கள் தானே. ஆனால் என்னென்ன இந்த இடத்துக்கு வந்தது நம்ம கொலையுதிர் காலத்தை பற்றி பேசுவதற்கு, அதையும் நான் ஒத்துக்கிறேன். நான் காமாட்டிகளோட சொல்லணும்னு பார்த்தேன், வேணாங்க எனக்கு நல்ல வேண்டிப்பட்ட சகோதரர், ஏங்க மாட்டிக்கிது நம்ம சொல்லிட்டு குடும்பத்திலிருந்து போகிறோம், திருந்தவே போகிறதில்லை. பணம் வாங்கி ஓட்டு போடாதீங்க டெய்லி காட்டுங்க, கவலையே இல்லை. பணம் வாங்கி தான் ஓட்டு போட போகிறாங்க. அதெல்லாம் நீங்கள் சொன்னால் கேட்டுருவாங்களா? பணம் வாங்காமல் ஓட்டு போடுங்க. காமராஜர் இருந்த காலத்தில் அதை அப்போ போய் பண்ணுப்பான்னு சொல்லுவாங்க. பிறந்தவர் காமராஜரை பற்றிலாம் போய் பேசுகிறது வேஸ்ட், கக்கன்ஜி அவர்களை பற்றி பேசுகிறது வேஸ்ட். இப்போ இருக்கிற நடைமுறையை பற்றி பேசுவோம். வந்தது கொலை இருக்காங்க, அது நல்லா இருக்கான்னு சொல்லுவேன். எப்படி நான் பக்கத்து வீட்டுக்காரனை கூப்பிட்டு போனான் ஒருத்தன், எதுக்கு நேரம் கேட்டான். இல்லை என் பையனுக்கு பொண்ணு பார்க்க போகிறாங்க வரியான்னு கேட்டான். வந்துட்டு அங்கே போய் உட்காந்துட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த பொண்ணு என் பையனுக்கு நல்லா இருக்கேன்னு அவன் சொன்னான் பக்கத்து வீட்டுக்காரன். அந்த மாதிரி ஆயிடுச்சு பாவம். வந்தவுடனே மதி கூப்பிட்டது அவருடைய படத்தை பற்றி சொன்னதுக்கு. இங்கே எதுக்கு நம்ம அவங்களுக்கு எல்லாருக்கும் போர் அடிச்சு போச்சு பத்திரிக்காரங்க. அவங்க சொன்னாங்க படத்தை பற்றி ஏதாவது சொல்லுங்க, படத்தை பற்றி ஒன்றும் சொல்லுவாங்க, உங்கள் படம் தான் எல்லாருக்கும் தெரியுங்க அப்படின்னு சொன்னீங்க நீங்கள். அது எனக்கு புரிஞ்சுது. அதனால நான் சொல்லலான்னு பார்த்தேன், முடிஞ்சவன் ரிலீஸ் பண்ணு, இல்லையா இந்த தமிழ் ராக்கஸ்க்கு வித்துட்டு போயிடும். இல்லை அதை சொன்னால் காமாட்சி திட்டம், தமிழ் ராக்கஸ் பேர் தம் கட்டாத, தமிழ் ராக்கஸ் வெளியே இருக்கு தமிழ், அதெல்லாம் ஏன் ராஜா? அதை சொல்ல வேண்டியவங்களே சொல்லல, நமக்கு என்ன இருக்கு? சொல்ல வேண்டியவங்க சொல்லணும். அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்க வேண்டியவங்க சொல்கிற வார்த்தையை ஆல் மெம்பர்ஸ் நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நான் உண்மையை சொல்கிறேன். முதல்ல நான் நினச்சேன் இந்த படம் எடுத்தால் தமிழ் ராக்கஸ் இல்லாமா, ஏதோ கொஞ்சம் கணிசமாக பணம் வருமே. அவர் ஏன்னா ஒரே நாளில் ரஜினி சார் பற்றி போட்டு காமிச்சிட்டாங்கய்யா, அது தப்பு இல்லை. அவர் படம் பரவாயில்ல, ஓவர்ஃப்ளோ ஓடுற படம். நம்மதெல்லாம் ஃப்ளோ எங்கே இருக்கு, உள்ளே வர்றதுக்கே போதும்னு ஆயிடுது. அப்புறம் தான் யோசித்தேன், சரி இந்த சைக்கிள் ஸ்டாண்டு கார் பார்க்கிங் எடுத்துக்கலாமா
ஏன்னா அதில் லாபம் வருது. அதை நினச்சேன். இப்போ அதுவும் நட்டமா, பார்க்கிங்கே நட்டமாயிடுச்சுன்னா பாரு அப்படின்னு ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே வந்தாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல. டைரக்ட் பண்ணலாமான்னு யோசிச்ச படம். அது வந்து கொலகாரனாக மாறக்கூடாது. நான் அப்புறம் தான் கடைசியில் பத்திரிக்கையாளர்கள் ஆயிடலான்னு யோசிச்சிருக்கேன். உங்களுக்கு இருக்கிற மரியாதை நான் உண்மையிலே சொல்கிறேன். நீங்கள் நினைச்சா உருவாக்க முடியும், நினைச்சா அழிக்க முடியும். உங்களை பார்த்து பயப்படுறாங்க எல்லாரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களை அவன் பேசுனவங்க கூட பயப்படுறாங்க. தெரிஞ்சு வச்சுங்க. நீங்கள் ரொம்ப உயர்ந்த இடத்துல இருக்கீங்க. அதனால் நல்லா யோசிச்சிருக்கேன். திடீர்னு இந்த ரோவில் வந்து உட்கார்ந்தாலும் உட்காருவேன். ஏன்னா இப்போ பார்க்கும்போது பழைய மூஞ்சியாக பார்க்கும்போது என்ன பயில்வான் நான் பார்த்தேன். வர வழியில் உள்ளே வரும்போதே பார்த்தேன் பயில்வான். அப்புறம் நம்ம சகோதரர் நாங்கள் சூரியன் சடுகளுக்கு போடும்போது ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக இருந்தார். அவர் இப்போ ப்ரெஸ்ஸுக்கு வந்துட்டார். அவரெல்லாம் பார்த்தேன். நான் அப்படி தூரம் வந்து பார்த்தேன். அதில் அவர் தெம்பாக இருந்தது. அப்புறமா சித்திரமணின்னு வந்தார். அவரெல்லாம் தெரியும். அங்கேயும் புது புது முகங்கள் வந்திருக்கு. நம்மளும் புது முகமாக போய் சேரலாம் ஒரு எண்ணம் தான் வாங்கினேன். ஏன்னா நான் உங்கள்கிட்ட நான் வந்தால் தான் இதை கரெக்ட் படம். இப்படி நீங்கள் சொல்லி பாருங்க, மொத்தமாக கற்றுக்கிட்டு விடக்கூடாது. சத்தமாக சொல்லியிருக்கணும். நிறுத்துங்கப்பா, படத்தை பற்றி பேசுகிறேன். அதுக்கு கொலையுது இருக்காங்க. இது நயன்தாரா அவர்கள் நடித்தது. நயன்தாராக்கு இன்னைக்கு ஸ்டார். ஆனால் தயவுசெய்து பேசும்போது யாரும் சொன்னாங்க, ஞாபகம் இல்லை, புரட்சி தலைவர் படம், நடிகர் தலைவர் படம், ரஜினிகாந்த் படத்தெல்லாம் ஒப்பிட்டு சொன்னாங்க. அதெல்லாம் சொல்லாதீங்க. அவங்கெல்லாம் லெஜெண்ட்ஸ். அவங்கெல்லாம் புரட்சி தலைவர் என்பவர் ஒரு லெஜெண்ட், நடிகர் திலகம் என்பவர் ஒரு லெஜெண்ட். அதாவது சாகா வரம் பெற்றவர்கள். அவங்களோட பிள்ளையார் சேர்க்கும்போது மனசு வருத்தமாக இருக்கு. எதுக்காக சொல்கிறேன்னா, நயன்தாரா சகோதரி நயன்தாரா அவர்கள் நல்ல நடிகை. அதெல்லாம் ரொம்ப தெரிஞ்சு உணர்ந்து இவ்வளோ நாள் தம் கட்டுறாங்களே, அதுவே பெரிய விஷயம். அவங்கள பற்றி வராத செய்தியெல்லாம் இல்லை, அவ்வளோ செய்தியும் தாண்டி நிற்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் எப்பயும் 4 நாளைக்கு தான் ஞாபகம் வச்சிருக்கோம். அப்புறம் விட்டுருவாங்க இதெல்லாம். அதனால் இப்போ அவங்க வந்து பிரமாதமாக நடிச்சுட்டு இருக்காங்க இல்லையா? நயன்தாரா வந்து பேயாவும் நடிக்கிறாங்க, அந்த பக்கம் போய் சீதாவாகவும் நடிக்கிறாங்க. சீதாவா நடிக்கிறாங்க. இங்கெல்லாம் சாமி வேஷம் போனோம்னா கேரளியமாக தான் தேடுவாங்க. இப்போ அப்படி இல்லை, யாருனாலும் போடலாம் சாமி வேஷம். ஏன்னா கும்பிட பார்த்தவனும் கும்பிட்றவங்களையும் போடலாம், பார்த்தவனும் கூப்பிடுறவங்களையும் போடலாம். இல்லை இப்போ இப்படி ஆயிடுச்சு சினிமா. அதனால நீங்கள் ரசிக்க ஆரம்பிச்சிட்டோம்ல, நமக்கு இதெல்லாம் வேலையை. அதை இப்போ வந்துருச்சு, கையளவுலேயே சினிமா வந்துருச்சுன்னு சொல்லலாம். முடிஞ்சுக்கிறாக்க அதை நினச்சிக்கிட்டேன். சரி, இப்போ அதை நோக்கி போவோம், ட்ராவல் பண்ணுவோம். ஏன்னா நான் எல்லாம் இப்போ வந்து 65 வயசு ஏறத்தில் ரசம் சோறில் உட்காந்துருக்கேன். அடுத்தது மோர் சோறு இலையை மூட வேண்டியதுதான். நம்ம வேலை ஓவர். பின்னாடி வரவங்க தான் பிரச்சனை இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா எங்கே வேணாலும் படம் எடுப்பாங்க. அதில் மதி மாப்பிள்ளை எடுத்தது வந்து 12 படம் எடுத்தேன்னு சொன்னார் ஃபோனில். ஏன் பயங்கர கோவம் வந்துருச்சு. ஏன் 12 படத்தில் கூப்பிடல, இப்போ 12 படம் என்ன கூப்பிடலையா? அதனால இந்த படத்துக்கு கூப்பிட்டுருக்காரு. எது நடிக்காத இந்த படத்துக்கு என்ன கூப்பிட்டுருக்காரு பழகிட்டு காலத்தில். நான் தான் பார்த்தேன் இந்த ட்ரைலர் பார்க்கும்போது எனக்கு ஒன்றே தெரிஞ்சது என்னென்னா, லண்டன்லேயே எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் மொத்தமாக. ஏன்னா இங்கே எடுத்தால் தான் இந்த பிரச்சனைலாம் இருக்குது. அந்த அவங்க பிரச்சனை, இவங்க பிரச்சனை, எத்தனை பேரை போட்ட வேலைக்கு அது இதெல்லாம் வரும். இப்போ அப்படிலாம் இல்லை. லண்டனில் போய் எடுத்துட்டேன் அவனை ஒரு பேர் கேட்க முடியாது. ஏன்டா லண்டனில் எடுத்தேன்? ஏன்னா அதுக்கு ஒரு சட்டம் இருக்குது. லண்டனுக்கு போனால் அவன் கொஞ்சம் ஆளுங்களை கூப்பிட்டு போய் எடுத்துடலாம்.